ரொம்ப ஒரு முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 8வது காரியமாக நல்ல ஒரு கணவர், நல்ல ஒரு மனைவி கிடைச்சிருக்கிறாங்கனாக்கா, என்னைக்குமே நீங்க அவங்கள விட்டு போயிடணும். அவங்க எனக்கு வேண்டாம். அவங்க தேவையில்ல. இவங்க கூட வாழ்ந்து போர் அடிச்சிருச்சு. இவங்களால என்ன பண்ண முடியும்? அப்படின்ட்டு குறை கண்டுபிடிக்கிறத விட அவங்கள இழக்காதீங்க. கர்த்தர் வந்து நல்ல பேர தான் என்னைக்குமே இணைப்பாரு. கர்த்தர் இணைக்கும்போது. ஸோ அந்த பேர அந்த ஒரு கணவனையோ, ஒரு மனைவியோ, உங்க பிள்ளைகளையோ என்னைக்குமே தூர வச்சு இழக்காதீங்க. அவங்கலாம் தே ஆர் ப்ரெஷியஸ் ஜுவல்ஸ். அது அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா, உங்க கூட இருக்கிறவங்க, உங்கள புரிஞ்சுக்கொள்றவங்க, நெறைய பேர் ஈஸியா தூக்கி போட்டு போயிடுறாங்க. 3 மாசத்திலேயே, 3 வருஷத்திலேயே, 5 வருஷத்துல, ஐயோ! இந்த புருஷன் கூட எனக்கு போர் அடிச்சிச்சு. அந்த மனைவி கூட எனக்கு போர் அடிச்சிச்சு. வேற பார்த்துக்கலாம். வேற மனைவிய பார்த்துக்கலாம். இது செட் ஆவல. இந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க. செட் ஆகாம கர்த்தர் எதையுமே நம்மளுடைய வாழ்க்கையில கொடுக்க மாட்டாரு. செட் ஆக வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் கணவன், மனைவி நல்ல ஒரு கணவரா இருந்தாருனாக்கா, ஜெபிக்கிற ஒரு கணவர என்னைக்குமே இழக்காதீங்க. ஜெபிக்கிற ஒரு மனைவிய, உங்களோடு கூட பயணிக்கிற, உங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு நல்ல மனைவிய, உங்க பிள்ளைகள என்னைக்குமே இழக்காதீங்க.